ஹலோ ட்ரிச்சி ஜாலி டைம்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்றைக்கி நம்ம நூக்குல்ஸ் குழம்பு வைக்க போகிறோம். வெங்காயம் போட்டு தாளிச்சாச்சு, தக்காளி பழமும் போட்டிருக்காங்க. நல்லா தொலை விடணும், வதங்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு இவங்க சால்ட் போட்டிருக்காங்க. இதை விட கல் உப்பு போட்டால் மிகச்சிறந்தது. அது கல் உப்பு தான். அது கல் உப்பு தானே நுணுக்கி வச்சுருக்காங்களாம். இப்போ நூக்குல்ஸ் போடுறாங்க. ஸோ இவங்க வைக்க போகிறது நூக்குல்ஸ் குழம்பு. நூக்குல்ஸ் அரைச்ச குழம்பா? வறுத்து அரைச்ச குழம்பா. என்ன வறுத்தீங்க? வெங்காயம் வதக்கின குழம்புன்னு சொல்லணும், வறுத்த குழம்புன்னு சொல்லக்கூடாது. இது என்ன ஊற்றி பண்ணுதுன்னா அரைச்சி விட்ட குழம்பா. பார்ப்போம், முடிஞ்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சோம்பு வெங்காயம் பச்சை சாம்பார் தூள், அப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கி ஆற விட்டு அரைச்சது. தேங்காய் போட்டு அரைச்சது. சொல்லு. மஞ்சத்தூளை கடைசியில் போடலாம், இல்லை இப்போவே போடலாம். காய் வதங்கும்போது போடணும். அதை போட்டால் காய் ஒயிட்டாக இருக்கிறது இப்போ எல்லோ கலராக மாறிடும். லைட் எல்லோ. கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய் வேகும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய் வேகணுமா? லிட்டு போட்டு மூட. காய் வேகணும், அதுக்குள்ளே டீயை போடணும். அதுக்குள்ளே கொஞ்சம் களைப்பாகி போச்சா, அதனால பக்கத்தில் டீ போட பால் வச்சுருக்காங்க. அவங்க குழம்பு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டாகி போச்சான் வீட்டுக்கார அம்மாவுக்கு. அதனால் அவங்க போய் அங்கே உக்காந்துட்டாங்க ரெஸ்ட் எடுக்க. இப்போ என்னைய ஒரு டீ போட்டு கொடுங்க, அதை குடிச்சிட்டு நான் அதை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்ட்டு குழம்பு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ நான் டீ தூள் போட போகிறேன். நாங்கள் இருக்கிற பாலில் அப்படியே தான் டீயே போடுவோம், தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம். ஏன்னா பால் வாங்கிறதே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். டீ கொஞ்சம் பாலோட கொதிக்கட்டும். பின்னர் அதுக்கு வேண்டிய அளவு சர்க்கரையை சேர்த்து நன்றாக ஆற்றினால் டீ சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? டீ ரெடி ஆகிட்டுருக்கு, கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா கொதிக்கிற அளவுக்கு டீ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லாயிருக்கும்.
இந்த டீயை சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த குழம்ப கண்டினியூ பண்ணுறாங்களாம். ஸோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே வந்துட்டாங்க. டீயே ரெடி ஆகிட்டுருக்கு. அவங்களும் குழம்பு கண்டினியூ பண்ணுறாங்க. வணங்கிக்கிட்டு இருக்கு. டீயும் கொதிச்சுக்குச்சு. அதை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அந்த அரைச்சி வச்சதை உள்ளே ஊற்றிருக்காங்க. சிம்மில் இருக்கிறத கொஞ்சம் ஹை பீமில் வைக்கிறேன். ஸோ இதை நல்லா கொதிக்க விடணும். அது போட வேண்டியதெல்லாம் தேவையானதெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ சால்ட்டு கொஞ்சம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சால்ட்டு போடுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுங்களா? முடிஞ்சதுங்களா? வீட்டுக்காரம்மாட்ட கேட்டேன், முடிஞ்சதுன்ட்டாங்க. இது நல்லா கொதிச்சதுன்னா காய் உள்ளே இருக்கிறது நல்லா வேகணும். இந்த உடனே குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம டீயை ஆற்றி டீ சாப்பிட்றலாம். டீ ஆயிடுச்சுங்க. டீ சாப்பிட போகிறோம். டீ நல்லாயிருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. அதனால் கிளறி விடுவோம். அடியை பிடிக்காமல், அடியில் பற்றி போகாமல் இருக்கிறதுக்காக பண்ணணும். தண்ணி போதிய அளவு ஊற்றிருக்கு. அது பற்றி பிடிக்க வாய்ப்பில்லை. நூக்கல்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நன்றி.